ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? பிலிப்பியர் நிருபம் 4:13 கூட வாசிக்க கேட்போம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. இவ்வளவு அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஒரு நம்பிக்கையான ஒரு அறிக்கை, ஒரு தைரியமான ஒரு அறிக்கையில் அது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. இந்த தைரியம் எப்படிங்க வருங்க? இந்த நம்பிக்கை எப்படி வரும்? இவர் யார்? சொன்னவர் யாரு? ஆமென். ஒரு காலத்தில் சவுலா இருந்து கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் செயல்பட்டவர், சபைகளை துன்பப்படுத்தினவர், ஆமென், ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்தவர். இப்போ அப்படியேப்பட்ட இந்த பவுல் சொல்றாரு, எப்பொழுது ஆண்டவர் பவுலை சந்தித்தாரோ, சவுலா இருந்தவனை பவுலாய் மாற்றி மிகப்பெரிய அப்போஸ்தலனாய் மாற்றி ஏற்கனவே 14 நிருபங்களை எழுதியிருக்கிறார். பிள்ளைகள், திருச்சபை வளர்ச்சிக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுடைய காரியங்கள் மிக மிக முக்கியமானது. இந்த திருச்சபையினுடைய அடிப்படையான சத்தியங்களுக்கு இவர் மிகவும் ஒரு பயனுள்ள பாத்திரமாய் கர்த்தர் பயன்படுத்துகிறார். அப்படியேப்பட்ட மனுஷன் தான் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. பாருங்க, அது சொல்லும் போதே ஒரு பலன் உண்டாகிறதுல நம்ம நிறைய நேரம் யோசிக்கிறோம், நான் ரொம்ப வீக்கு, நான் ரொம்ப படிப்பறியாத, எனக்கு ஞானம் கிடையாது, எனக்கு வசதி கிடையாது, எனக்கு பேக்ரவுண்டு கிடையாது, எனக்கு பணம் கிடையாது, என் நல்ல சுகம் கிடையாது, எல்லாமே நம்ம நெகட்டிவாக பார்க்குறோம் தேவ பிள்ளைல. ஆனால் அவர் நெகட்டிவான மனுஷன். ஆக்சுவலாக பவுல் ரொம்ப குள்ளமான மனுஷன். அந்த பவுல் சொல்றாரு 2 கொரிந்தியர் 12:9 வாசிக்கும் போது வாசிக்க கேட்போம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஹல்லேலூயா. பாருங்க, வேத வல்லுநர் சொல்றாங்க, பவுலுக்கு ஒரு பலவீனம் இருந்துச்சு. சிலர் தலைவலின்னு சொல்றாங்க, சிலர் அவர் ஆவிக்குரிய போராட்டம், இச்சையும் போராட்டம் இருந்துச்சு சொல்றாங்க, பலர் பலவிதமாக சொல்லுகிறாங்க. ஏதோ ஒரு பலவீனம் இருந்திருக்கு. பாருங்க, இந்த பவுல் சொல்றாரு, இதுக்காக பலவீனத்துக்காக ஜெபம் பண்றார். 3 முறை ஜெபம் பண்றார். ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் பலவீனத்துல என் பலன் பூர்ணமா விளங்கும். பவுலை பயப்படாத, உன் பலவீனம் இருக்குதே தெரியும், ஆனால் உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக இருக்கும். ஏன்னா என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. அந்த கிருபையை பவுல் சார்ந்து கொண்டதுனால்தான், அந்த கிருபையின் மேலே பவுல் நின்றனால்தான் தைரியமாக சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு. கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளையே, ஒருவேளை நீங்கள் என்ன காரியத்தில் பலவீனமாக இருக்கீங்க தெரியல, எப்படியாப்பட்ட முள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெரியல, எப்படியாப்பட்ட சோர்வுகளை நீங்கள் சந்திச்சு கொண்டிருக்க தெரியல, இன்னைக்கு இந்த காலையில் கர்த்தர் நம்ம கொடுக்குற வார்த்தை, ஆமென், நான் உன்னை பலப்படுத்துவேன். உன் பலவீனத்தை பார்க்காத, உன் சோர்வுகளை பார்க்காத, உன் இயலாமையை பார்க்காத, என்ன பாரு, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு ஆண்டு சொல்லியிருக்கிறல. அப்போ தைரியமாக ஒரு விசுவாச அறிக்கை செய்யுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு என்று. அல்லேலூயா. எபேசியர் 3:16 கூட வாசிக்கும் போது பவுல் சொல்லுவார், வாசிக்க கேட்போம். நீங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷரில் வல்லமையாய் பலப்படவும். ஆமென். உள்ளான மனுஷனில் சரீர பிரகாரமான பலன் அல்ல, தேவ சித்தத்திற்கு செய்வதற்கான பலன் மாத்திரமல்ல, தேவனோடு நடக்கிறதுக்கு வேண்டிய பலன் மாத்திரமல்ல. தேவ பிள்ளைல உள்ளான மனுஷன்ல, ஆவி மனுஷன்ல நீங்கள் பலனாக இருப்பீங்கன்னா, ஆமென், ஆண்டவர் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய அத்தனை காரியம் செய்து முடிப்பார். பவுல் சொல்றது போல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு என்று உங்களை அறியாமல் ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள வரும். ஆண்டவர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகும். நிச்சயமாக கர்த்தவங்களை அப்படி நடத்துவார். உங்களை பலப்படுத்துகிற ஒரு கிறிஸ்து இருக்கிறார். தைரியமாக போங்க. கண்களை அப்படி நம்ம செபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். சோதனப்பா, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொன்னது போல், ஆண்டவரே, யார் யார் எப்படியாப்பட்ட பலவீனத்தில் காணப்படுகிறாங்களோ இப்பொழுது அவர்களை பலப்படுத்துவீராக. அவர்களுக்கு எதிராக செயல்படுற முள் அன்றே மக்க சோத்திரம் உடைக்கப்படட்டும். ஆசீர்வதியும் இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும். தெய்வீக பாதுகாப்பு ஒப்புக்கொள்கிற இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.
உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து இருக்கிற தைரியமாக போங்க. God bless you.